வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் இன்று அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியே அறிவிக்கப்பட வாய்ப்பு. நாள் முழுவதுமாக நடைபெற்ற ஆலோசனைகளிலும் முடிவு எட்டப்படவில்லை என்று தகவல். முதலமைச்சர் வேட்பாளரை அறிந்து கொள்ள தொண்டர்கள் ஆர்வம். அலங்கார வளைவு தோரணங்களுடன் களை கட்டியது அதிமுக தலைமை அலுவலகம். தமிழகத்தில் மேலும் 5017 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 25 பேர் உட்பட ஒரே நாளில் 71 பேர் உயிரிழப்பு. திருவிழாக்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. கட்டுப்பாட்டு பகுதிகளில் விழாக்களை நடத்த வேண்டாம் என்றும் அறிவுரை. வால்பாறை பகுதிக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு. ஐக்கிய ஜனதாதளம் 122 தொகுதிகளிலும் பாஜக 121 தொகுதிகளிலும் போட்டி. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிப்பு. பிரபஞ்சத்தில் கருந்துளை மற்றும் பால்வெளி மண்டலத்தில் மிகப்பெரும் பொருளை கண்டுபிடித்ததற்காக தேர்வு. அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமியே அறிவிக்கப்படுவார் என்று தகவல் வெளியான நிலையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் முன்னதாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவை அமைக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தி வருகிறார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்களுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் ஓபிஎஸ்சி அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் ஆகியோர் சந்தித்தனர். வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், மனோஜ் பாண்டியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோரும் ஓபிஎஸ்சி சந்தித்து சுமார் 2.5 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டனர். பிறகு முதலமைச்சரையும் அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். முன்னதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அரசு கொறடா ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்தனர். இதனிடையே அதிமுக அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்து மதுசூதனன் நீக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் அதனை மதுசூதனன் மறுத்தார். தொடர்ந்து மாலையிலும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை மூத்த அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். அப்போது 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் யார் யார் இடம்பெறுகிறார்கள் என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இறுதியாக அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதன்கிழமை அன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு இது குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதேபோல் அதிமுகவில் ஓபிஎஸ், இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெல்லமண்டி நடராஜன், கே பி அன்பழகன், கடம்பூர் ராஜு, காமராஜ், மூத்த தலைவர் வளர்மதி, தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் நேற்று இரவு சந்தித்து பேசினர். இதேபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். இரவு முழுவதுமாக ஆலோசனை நடைபெற்ற போதிலும் தலைவர்களின் கருத்தை ஓ பன்னீர்செல்வம் ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதை ஒட்டி அதிமுக தலைமைக் கழகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான நேரம் அறிவிக்கப்படாத நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தின் நுழைவு வாயிலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் வரவேற்பு வளைவுகள் வைக்கப்பட்டுள்ளன. அலுவலகத்தில் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தலைமைக் கழகத்திற்கு வருபவர்களை வரவேற்க ஓபிஎஸ், இபிஎஸ் பேரில் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொண்டர்கள் அதிக அளவில் வர வாய்ப்புள்ளதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் டி நகர் சத்யா செய்துள்ளார். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த சர்ச்சை கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். ஜூன், ஜூலை மாதங்களில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அமைச்சர்கள் கூறிய கருத்துகளால் உட்கட்சி பிரச்சினை வெளிச்சத்திற்கு வந்தது. அமைச்சர் உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் அமைச்சர் செல்லூர் ராஜு தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை தேர்வு செய்யலாம் என தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் எடப்பாடிதான் முதலமைச்சர் வேட்பாளர் என பதிவிட்டிருந்தார். இப்பதிவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு சென்று மூத்த அமைச்சர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். பின்னர் பன்னீர்செல்வம் இல்லத்துக்கும் பழனிசாமி இல்லத்துக்கும் சென்று மாறி மாறி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அப்போது முதல்வர் வேட்பாளர் குறித்து கருத்து தெரிவிக்க கூடாது எனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 28 நடந்த அதிமுக செயற்குழுவை தொடர்ந்து முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அக்டோபர் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என KP முனுசாமி தெரிவித்தார். அதற்கு பிறகு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டத்தை பன்னீர்செல்வம் புறக்கணித்தார். அக்டோபர் 2ஆம் தேதி தேனி சென்ற பன்னீர்செல்வம் பண்ணை வீட்டில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே 5ஆம் தேதி தமிழக மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களின் நலன் கருதி தனது முடிவு இருக்கும் என பன்னீர்செல்வம் ட்வீட் செய்திருந்தார். அதேவேளையில் தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் செவ்வாய் அன்று சென்னை திரும்பிய பன்னீர்செல்வத்துடன் மூத்த அமைச்சர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதேபோல முதலமைச்சருடனும் அமைச்சர்கள் மீண்டும் ஆலோசனை நடத்திய நிலையில் புதனன்று அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. புதிதாக 5017 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,000 நெருங்குகிறது. மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 6,30,408 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக 1,300க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த பாதிப்பு 1,75,000 கடந்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் தொற்று பரவல் சற்று குறைந்து 3,711 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 71 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,917 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 5,548 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 5,75,212 உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகளிலும் கொரோனா சிறப்பு முகாம்களிலும் மேலும் 45,279 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதுமாக ஒரே நாளில் 79,279 பேருக்கு RT-PCR சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்தமாக 76,34,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து 400க்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 434 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பாதிப்பு எண்ணிக்கை 35,000 அதிகரித்துள்ளது. சேலத்தில் 326 பேருக்கும், செங்கல்பட்டில் 283 பேருக்கும், திருவள்ளூரில் 263 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக 200க்கும் அதிகமானவர்களுக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. வேலூர், திருவாரூர், நாமக்கல், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 100க்கும் அதிகமானவர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்காததால் தான் சென்னை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரிப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் சாரதா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கொரோனா பரவல் குறித்த சில தகவல்களையும் நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மிடையே இருக்கிறார். சார், இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் 5,500, 600 அப்படின்னு பாதிப்பு இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களில் பாதிப்பு கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம், என்ன நடவடிக்கைகள் அங்கே எடுத்துகிட்டு வரோம்? நீங்கள் சொல்லுகின்ற எந்தெந்த பகுதியில் நோய் பரவல் அதிகமாக இருக்கிறோ அவர்கள் இன்னும் கூடுதல் ஒத்துழைப்பு தருகின்ற பொழுது அந்த நோய் பரவலை நம்ம கட்டுப்படுத்த முடியும். பண்டிகை கால ஷாப்பிங்லாம் இன்னும் 2-3 வாரத்தில் தொடங்கிறோம். அதற்கான பிரத்யேக கட்டுப்பாடுகள் ஏதேனும் திட்டமிடப்பட்டிருக்கா? அவசியம் பொதுமக்கள் இன்றைக்கு நாடு முழுக்க என்ன நிலை என்பதை உற்று பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமோ மக்கள் நல்வாழ்வுத்துறையோ மருத்துவர்களோ உங்களுக்காக உயிரை காப்பாற்றுகின்ற கொரோனா பணியில் ஈடுபட்டிருக்கிற முன்கள பணியாளர்களோ அவங்க தொடர்ந்து பிபி போட்டு முழுமையாக அவங்களுக்காக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆகினால இவ்வளோ தளர்வுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் திரும்பி பார்த்தா பின்னாடி கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிரா எல்லா இடங்கள்லையும் நோயினுடைய தாக்கம் 2-3 மடங்கு அதிகரித்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் நாம் அது பண்டிகையாக இருந்தாலும் சரி, விழாவாக இருந்தாலும் சரி, சடங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பப்ளிக் கேதரிங்காக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் முழுமையான கட்டுப்பாடுகள், மாஸ்க் அணிதல், மாஸ்க் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் ஹேண்ட் வாஷையும் சமூக இடைவெளியும் கண்டிப்பாக கடைபிடித்து நீங்கள் அரசுக்கு ஒத்துழைப்புன்னு சொல்கிறத விட உங்கள் நலனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்பாட வேண்டிக்கிறேன்.
தமிழ்நாட்டில் இந்த பாதிப்புகள் ஒரு உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நம்ம இந்த ஒரு ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும்? ரெண்டுமே சொல்ல முடியாது மேடம். அதாவது இது நோய் பரவலில் எதுவுமே உங்களுக்கு ஒரு புது வகையான இந்த வைரஸில் இந்த நோய் பரவலுடைய ட்ரெண்டை வல்லுநர்களை கணிக்க முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இரண்டு விதமான இந்த சந்தேகங்களுக்குமே பதிலளிப்பது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். ஒன்று நிச்சயம், நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், எப்படி பரவும் அப்படின்றத கணிக்க முடியாதுனாலும் எனக்கு வராமல் தடுப்பதற்கு நான் மாஸ்க் அணிந்தால் வராது என்று அதே வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஆக வல்லுநர்கள் கணிக்கின்ற அந்த விஷயத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நான் நியூஸ் 18 மூலமாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் 2ஆம் கட்ட பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த், அவருடைய மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனாவிலிருந்து குணமடைந்த நிலையில் இருவரும் கடந்த 2ஆம் தேதி வீடு திரும்பினர். இந்நிலையில் விஜயகாந்த் 2ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்வதற்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்திற்குள் பயணம் மேற்கொள்வதற்கு இ-பாஸ் தேவையில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் வால்பாறை பகுதிக்கு செல்வதற்கு இ-பாஸ் கட்டாயம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் கே ராஜாமணி அறிவித்துள்ளார். மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கட்டாயம் இ-பாஸ் பெற்ற பின்னரே அனுமதிக்கப்படுவர் என்றும், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அவசியத்தின் அடிப்படையிலேயே வால்பாறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் சென்னையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் மகேஷ் அகர்வால், குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னையில் 2015ஆம் ஆண்டு 306 இடங்கள் மழைநீர் தேங்கும் இடங்களாக இருந்ததாகவும், தற்போது அது 3ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூவம், அடையாறு ஆறுகளின் கரையோரங்களில் வசிக்கும் 17,768 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காலங்களில் சாலை வெட்டுப் பணிகள் மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டாம் எனவும் பொதுப்பணித்துறையை ஆணையர் பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தான் விரும்பிய எம்எல்ஏ பிரபுவை திருமணம் செய்து கொண்டதாக அவரது மனைவி சௌந்தர்யா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு தனது மகளை கடத்திச் சென்று திருமணம் செய்து கொண்டதாக சௌந்தர்யாவின் தந்தை சாமிநாதன் உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் தன்னை யாரும் கடத்தவோ கட்டாயப்படுத்தவோ இல்லை என்றும், விருப்பத்தின் பேரிலேயே பிரபுவை திருமணம் செய்து கொண்டதாகவும் சௌந்தர்யா கூறியுள்ளார். நானும் பிரபு எம்எல்ஏ அவர்களும் 4 to 6 monthஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லவ் எங்கள் வீட்டுக்கு தெரிய வரும்போது எங்கள் வீட்டை அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இந்த அப்ஜெக்ஷன்னால் நான் வீட்டை விட்டு வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட முழு சம்மதத்தோட இந்த திருமணம் நடந்தது. யாருடைய மிரட்டல்னாலேயோ இல்லை என்னை கடத்திட்டு திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. என்னோட முழு சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணைப்படி வேளாண் தொடர்பான சட்டங்களை நிறைவேற்ற முழு அதிகாரம் மாநில அரசுக்கு மட்டும்தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாய சட்டங்களால் நன்மை மட்டுமே இருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை இந்தியன் வங்கி அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிறு குறு நிறுவன தொழில் முனைவோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன், விவசாய சட்டங்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் அவங்களுடைய பொருளை விற்கணும்னா, இல்ல அங்கிருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா, மாநிலங்களுக்கிடையேயான விவசாயம் மத்திய அரசின் சட்டத்தில் தான் வருது, அந்த லிஸ்ட்ல தான் வருது. மத்திய அரசோட லிஸ்ட், மாநிலங்களுடைய லிஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒண்ணுன்னு இது ரெண்டுத்தையும் இல்லாததை மூணாவதுல கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கூடு சேர்ந்து பண்றது. மத்திய அரசின் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம்
மாநிலங்களுக்கிடையே விவசாய பொருள்களை வாங்குதல் விற்பனை செய்தல் இது மத்திய அரசோட லிஸ்ட்ல தான் இருக்கு. மத்திய தொல்லியல் துறையின் பட்டய மேற்படிப்புக்கான கல்வித் தகுதியில் தமிழ் மொழி இடம்பெறாததற்கு மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய தீனதயாள் உபாத்தியாயா தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தில் காலியாக உள்ள 15 பட்டய மேற்படிப்பு சேர்க்கைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 8000 ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய பட்டய மேற்படிப்புக்கு பட்டப்படிப்பில் 55 விழுக்காடு தேர்ச்சி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமஸ்கிருதம், பாலி, பெர்சியன் உள்ளிட்ட மொழிகளில் புவியியல் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் செம்மொழியான தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக MP சு வெங்கடேசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளை திறக்கும்போது பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. திரையரங்குகளில் 50% பார்வையாளர்களை அனுமதிக்கலாம் என்றும் பார்வையாளர்களிடையே ஒரு இருக்கை காலியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருமி நாசினி தெளித்து வெப்பநிலை பரிசோதனை செய்து பார்வையாளர்களை அனுமதிப்பதோடு அவர்கள் மாஸ்க் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கொரோனா அறிகுறிகள் இருப்பவர்களை திரையரங்கிற்குள் அனுமதிக்க கூடாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மருத்துவக்குழுவுடன் ஆலோசித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். 3 மணி நேரம் ஒரே அரங்குக்குள் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு என்ன வழிகாட்டு சொல்லியிருக்கின்றதோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய சுகாதார குழு, பிறகு நாம் அமைக்கப்பட்ட சுகாதார குழு, இதெல்லாம் முதல்வருக்கு அறிக்கை தந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட முதலமைச்சரிடம் கலந்து பேசினேன். அதையெல்லாம் வைத்து ஆலோசித்து விரைவில் நல்ல முடிவு சொல்வதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். திரையரங்குகளை திறப்பதை ஆன்லைன் மூலமாக அரிசி வியாபாரியிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆன்லைன் அஷ்ரப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். 2018ஆம் ஆண்டு திருச்சியை சேர்ந்த அரிசி வியாபாரி முகமது தமிமுன் அன்சாரியிடம் கோவையை சேர்ந்த அஷ்ரப் மற்றும் சலீம் ஆகியோர் தங்களுடைய அரிசி மண்டிக்கு 21 டன் அரிசி ஆர்டர் கொடுத்துள்ளனர். இதை நம்பி முன்பணம் பெறாமல் 9,97,000 ரூபாய் மதிப்புள்ள 21 டன் அரிசியை தமிமுன் அன்சாரி கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார். 2 ஆண்டுகள் கடந்த பின்பும் அரிசி லோடுக்கான பணம் வழங்கப்படாததால் அஷ்ரப்பை நேரில் சந்தித்து முகமது தமிமுன் அன்சாரி பணம் கேட்டுள்ளார். அப்போது பணம் கொடுக்காமல் அஷ்ரப் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிமுன் அன்சாரி போத்தனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அஷ்ரப்பை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் வாயிலாக பலரிடம் மோசடியில் ஈடுபட்டு வந்ததால் ஆன்லைன் அஷ்ரப் என்று அழைக்கப்படுவது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கீழடியில் மேலும் 5ஆம் கட்ட அகழாய்வுகளை நடத்த அனுமதி கிடைத்துள்ளதாக தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரை அடுத்த எருக்கஞ்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக 20,000 கோடி GST தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். 2019-20 ஆண்டு காலகட்டத்தில் தமிழகத்திற்கான GST தொகை 15% உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஏற்காடு மலைப்பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாணியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காடு மலைப்பகுதியில் கடந்த 1 மாதமாக விட்டு மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையால் மலையடிவார பகுதியான தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வாணியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 65.27 அடி கொண்ட அணையின் தற்போதைய நீர்மட்டம் 53 அடியாக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள டாஸ்மாகில் குவார்ட்டர் பாட்டிலுக்கு 5 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. திங்களன்று 2 குவார்ட்டர் வாங்கிய முதியவரிடம் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய முதியவரிடம் அதிகாரிகளுக்கு தர வேண்டியுள்ளதால் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக கடை ஊழியர் கூறியிருக்கிறார். அதிகாரி யார் என்று கூறும்படி வற்புறுத்தியதால் முதியவருக்கு 10 ரூபாய் திரும்ப அளிக்கப்பட்டது. மது வாங்கும் அனைவருக்கும் பணத்தை திரும்ப அளிக்க வேண்டும் என்று முதியவர் டாஸ்மாக் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தார். இதனை அருகில் இருந்த மற்றொரு நபர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். எனக்கு என்ன வேணும் நான் கேட்கல. 125 எடுத்திருக்காரு. 120 எல்லா பக்கமும் சொல்லாருங்க. எல்லா பக்கமும் இருக்கு, நான் ஏத்துக்கிடுறேன். அது எப்படி எல்லாரும் போயணும்னா அது எப்படி கணக்காகும்? உங்க பேரை சொல்லுங்கயா. என் பேரை நான் சொல்றேன். உங்களெல்லாம் போட்டோ எடுக்கட்டாமா? நான் இப்ப என்ன எடுல வாங்க வந்தவன் நான் தான். எடுல 10 ரூபா நான் கொடுத்த மாதிரி எல்லாமே எப்படி கொடுத்தாதான் சரியா வரும். எனக்கு 5 ரூபா கொடுங்க கையில. இது என்ன பழக்கம்? விவசாயிகளுக்காக 1 மணி நேரம் அல்ல 5000 மணி நேரம் கூட காத்திருப்பேன் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 நாட்கள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற பேரணி பஞ்சாபில் இருந்து ஹரியானா செல்ல முற்பட்ட போது அம்மாநில எல்லையில் காவல்துறையினர் டிராக்டர் பேரணியை தடுத்து நிறுத்தினர்.
பின்னர் சிறிது நேரம் கழித்து காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, ஹரியானா மாநில எல்லையில் காத்திருப்பது தனக்கு மகிழ்ச்சியே என்றும் 5000 மணி நேரம் கூட காத்திருக்க தயார் என்றும் கூறினார். வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பேரணியில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு நிறைவேற்றிய விவசாய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய ஹரியானா விவசாயிகள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். அம்மாநில அமைச்சர்கள் துஷ்யந்த் மற்றும் ரஞ்சித் சௌதாலா ஆகியோர் விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக பேசியதால் அவர்களின் இல்லங்களை விவசாயிகள் முற்றுகையிட முயன்றனர். இதையடுத்து தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் காலிறுதிச் சுற்றில் அர்ஜென்டினாவின் ஃபெடரஸ்கோ நட்சத்திர வீராங்கனை ஸ்விட்டோலினாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிச் சுற்று நடைபெற்றது. இதில் அர்ஜென்டினாவின் ஃபெடரஸ்கோவும் உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினாவும் மோதினர். நட்சத்திர வீராங்கனையாக அறியப்படும் ஸ்விட்டோலினா தொடக்கம் முதலே ஆட்டத்தில் சறுக்கினார். 23 வயதான ஃபெடரஸ்கோ 6-2, 6-4 என்ற நேர்செட்களில் ஸ்விட்டோலினாவை தோற்கடித்த அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி அளித்தார். ரிலையன்ஸ் நிறுவனத்தில் 5512 கோடியே 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு அபுதாபி முதலீட்டு ஆணையம் முதலீடு செய்துள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனம் முன்னணி சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று வருகிறது. இந்த வரிசையில் ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனத்தின் 1.2% பங்குகளை அபுதாபி முதலீட்டு ஆணையத்தின் துணை நிறுவனம் வாங்கியுள்ளது. கடந்த 4 வாரங்களுக்குள் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து 37,710 கோடி ரூபாயை ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனம் முதலீடாக பெற்றுள்ளது. இதையடுத்து நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 4,28,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ரிலையன்ஸ் சில்லறை வர்த்தக நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அபுதாபி நிறுவனத்தின் முதலீடு திகழ்வதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் 2 கிலோ 851 கிராம் எடையில் மிகப்பெரிய ஒட்டியானத்தை வடிவமைத்து ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க மாளிகை நிறுவனம் உலக சாதனை படைத்துள்ளது. புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட கீழராஜ வீதியில் 40 ஆண்டு கால பழமையான ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க மாளிகை செயல்பட்டு வருகிறது. தங்களுடைய நிறுவனத்தின் தனித்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக 2 கிலோ 851 கிராம் 260 மில்லிகிராம் எடையில் BIS ஹால்மார்க் தரத்துடன் உலகின் மிகப்பெரிய ஒட்டியானத்தை உருவாக்கியுள்ளது. 104 சென்டிமீட்டர் நீளமும் 22.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஒட்டியானத்தை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி, தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனங்கள் நேரில் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கினர். புவனேஸ்வரி தங்க மாளிகையின் இந்த சாதனையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு மூட்டை மூட்டையாக குட்கா பார்சல்களை ஏற்றி வந்ததாக பிரபல டிராவல்ஸ் நிறுவனமான KPA நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். குட்கா கடத்தியது உண்மையா? தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்பீட் கொரியர் சென்னை மற்றும் பெங்களூர் பெருநகரங்களுக்குள். தமிழகத்தில் சிறு நகரங்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு தனியார் பேருந்துகளில் சென்ற அனைவருக்கும் பரிச்சயமான நிறுவனம் KPN டிராவல்ஸ். தமிழகத்தில் தனியார் ஆமினி பேருந்துகளுக்கு முன்னோடியாக உள்ள நிறுவனங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது KPN. அந்த நிறுவனத்தின் பார்சல் சர்வீஸ் மூலம் பெங்களூருவில் இருந்து குட்கா கடத்தப்பட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. KPN நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனுப்பிய நோட்டீஸின் பின்னணி என்ன?
தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டம் முழுவதும் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா வருவது தெரிந்தது. அதிலும் குறிப்பாக பெங்களூருவில் இருந்து அதிக அளவில் குட்கா பொருட்கள் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த ஊரடங்கு காலத்திலும் பெங்களூருவில் இருந்து எப்படி குட்கா மதுரைக்குள் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். பெங்களூருவில் இருந்து வரும் தனிநபர் வாகனங்கள் அனைத்தும் கடும் சோதனைக்கு பிறகுதான் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. அப்படியே குட்கா கடத்தி வரப்பட்டாலும் அவை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படும். அப்படி இருந்தும் இத்தனை மாவட்டங்கள் தாண்டி எப்படி மதுரைக்குள் குட்கா வருகிறது என ஆய்வு நடத்தினர். அப்போது பார்சல் சர்வீஸுகள் மூலமாக சின்ன சின்ன பண்டல்களாக குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. அந்த வகையில் பார்சல் சர்வீஸுகளில் அதிரடியாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் KPN டிராவல்ஸ் நிறுவனத்தின் பார்சல் சர்வீஸ் மூலம் மதுரைக்கு குட்கா கொண்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட KPN நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு பார்சல் மூலம் குட்கா சப்ளை செய்யும் முக்கிய ஏஜென்ட் குறித்த விசாரணையும் போலீசார் உதவியுடன் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் புகழ்பெற்ற டிராவல்ஸ் நிறுவனங்களில் ஒன்றான KPN டிராவல்ஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் குட்கா கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு விவகாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 122 தொகுதிகள் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் 121 தொகுதிகள் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய ஜனதா தளம் தனக்குள்ள 122 தொகுதிகளில் 7 தொகுதிகள் ஜித்தன் ராம் மஞ்சி தலைமையிலான ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சிக்கு ஒதுக்க உள்ளது. பாஜகவிற்கு உள்ள 121 தொகுதிகளில் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் திருவிழா, பொருட்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தீபாவளி, தசரா உள்ளிட்ட பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் அதிகம் கூட வாய்ப்புள்ளதால் கொரோனா பரவும் அபாயமும் உள்ளது. இதன் காரணமாக மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பொருட்காட்சி, கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்களில் 65 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் 10 வயதிற்கு குறைவான குழந்தைகள் பங்கேற்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களுக்கு வருவோர் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதோடு கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் கூடக்கூடிய இடங்களில் கட்டாயம் கிருமிநாசினி, சோப்பு உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளில் திருவிழா நடத்தவும், கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வருவோர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 88வது விமானப்பட தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் விமானப்படை வீரர்களின் ஒத்திகை நிகழ்ச்சியில் வானில் வர்ண ஜாலங்கள் நிகழ்த்தப்பட்டன. ரஃபேல் விமானங்களும் இந்த ஆண்டு சாகசத்தில் கலந்து கொள்ளவிருப்பது அனைவரது எதிர்பார்ப்பையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு இந்தியாவின் முக்கிய நகரங்களில் போர் விமானங்கள் அணிவகுத்து பறந்து சென்று ஒத்திகை நிகழ்ச்சிகளை செய்வது வழக்கம். அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஒத்திகை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படையின் சாரங் அணியினர் துருவ் இலகுரக ஹெலிகாப்டர்களை கொண்டு வானில் இதய வடிவத்தில் பறந்து அசத்தினர். வான்மேகங்களை கிழித்துக் கொண்டு 4 துருவ் ஹெலிகாப்டர் ஒரே திசையில் சீறி பாய்ந்ததும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
இதனைத் தொடர்ந்து போர் விமானம் ஒன்று தீப்பொறி தெறிக்க பட்டொளி வீசி பறந்தது மெய் சிலிர்க்கும் வகையில் அமைந்தது. அதன் பின்னர் தேஜஸ் விமானமும் 4 திசைகளிலும் வானை வட்டமிட்டது. விமானப்படை தின சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட உள்ள ரஃபேல் விமானமும் இந்த ஒத்திகையில் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆகாஷ் கங்கா பாராகிளைடிங் வீரர்களும் ஆகாயத்தில் பறந்தபடி கண்கவர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். அந்தரத்தில் அவர்கள் பறந்து கீழே இறங்கிய காட்சி காண்போரை வியக்க வைத்தது. அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள விமானப்படை தின சாகச நிகழ்ச்சிக்கு வீரர்கள் தயாராகியுள்ளனர். பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளை ஆய்வுகளுக்காக 2020ஆம் ஆண்டிற்கான இயற்பியல் நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரிய விருதுகளுள் ஒன்றாக கருதப்படும் நோபல் பரிசு திங்கள் முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நோபல் பரிசுக்காக 211 தனிநபர்கள் மற்றும் 107 அமைப்புகள் என மொத்தம் 318 பேர் போட்டி பட்டியலில் உள்ளனர். திங்களன்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சர் ரோஜர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஹென்சல், ஆண்ட்ரியா கெசல் ஆகிய 3 பேருக்கும் நோபல் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோரன் கே ஆன்சன் பரிசுகளை அறிவித்தார். பிளாக் ஹோல் எனப்படும் கருத்துளை உருவாக்கம் என்பது விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொதுவான சார்பியல் கோட்பாட்டின் வலுவான முன்கணிப்பு என்று கண்டுபிடித்ததற்கு ரோஜர் பென்ரோஸுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சார்பு கோட்பாட்டின் அடிப்படையாக கொண்டு கணித வழிமுறைகளை வகுத்துள்ள ரோஜர் பென்ரோஸ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அதேபோல பால்வெளி மண்டலத்தில் உள்ள சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் என்றழைக்கப்படும் மிக பெரும் கருத்துளை கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிக்காக ரெயின்ஹார்ட் மற்றும் ஆண்ட்ரியாவுக்கும் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பால்வெளி மண்டலத்தில் சூரியனை விட 4 மில்லியன் மடங்கு அளவிற்கு மிக பெரும் கருத்துளை இருப்பதற்கு இவர்களது ஆராய்ச்சி சான்றாக விளங்கியுள்ளது. நியூயார்க் நகரத்தில் பிறந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆண்ட்ரியா கெஸ் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெறும் 4வது பெண்மணியாவார். மேரி கியூரி, மரியா கோய்பர்ட் மேயர், டோனா ஸ்ட்ரிக்லாண்டை தொடர்ந்து ஆண்ட்ரியா இப்பரிசை பெற்றுள்ளார். அவருடன் விருதை பகிர்ந்து கொள்ளும் ரெயின்ஹார்ட் கென்சல் ஜெர்மனியில் உள்ள பார்க்லே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் மேக்ஸ் பிராங்க் இயற்பியல் மையத்தின் இயக்குநராகவும் உள்ளார். நோபல் பரிசு வென்ற மூவருக்கும் இந்திய ரூபாயின் மதிப்பில் 8 கோடி ரூபாய் பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் பல்வேறு இடங்களில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே போட்டி நிலவி வருகிறது. இது தொடர்பான அறிவிப்பு புதன்கிழமை வெளியாக உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதில் தலைவா வா, தலைமை ஏற்க வா என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் வழியாக கேரளாவுக்கு இறைச்சிக்காக லாரியில் அடைத்துக் கொண்டு செல்லப்பட்ட மாடுகளை சிவசேனா கட்சியினர் மீட்டனர். கோட்டயம், கொச்சி நகரங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வழியாக மாடுகள் லாரிகளில் அடைத்துக் கொண்டு செல்லப்பட்டன. இதனை கண்ட சிவசேனா கட்சியினர் லாரிகளை தடுத்து நிறுத்தி போலீசுக்கு தகவல் அளித்தனர். ஹரியானா மற்றும் ஆந்திராவிலிருந்து மாடுகள் கேரளாவுக்கு செல்வது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 2 லாரி ஓட்டுநர்கள் மீதும் பசுவதை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராஸில் இளம்பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு நீதி வழங்க வேண்டும், நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு நெல்லையில் மெல்லிசை கலைஞர்கள் இசை அஞ்சலி செலுத்தினர். பின்னணி பாடகர் எஸ்பிபி உடல்நலக் குறைவால் கடந்த மாதம் உயிரிழந்தார். அவருக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாளையங்கோட்டையில் இசை அஞ்சலி நடைபெற்றது. இதில் ஏராளமான மேடை இசை கலைஞர்கள் பங்கேற்று எஸ்பிபியின் பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினர்.
தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 7 சமூகத்தினரை தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரி திருநெல்வேலியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் சமூகத்தை பட்டியலினத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த 7 பிரிவுகளையும் தேவேந்திர குல வேளாளர் என அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி SDPI கட்சியினர் மண்டல அலுவலகத்தின் முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பாளையம் 29வது வார்டு பகுதியில் சாலை வசதி, தெருவிளக்கு, வடிகால் உள்ளிட்ட வசதிகள் இல்லை என்ற பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரி மேலப்பாளையம் மண்டல அலுவலகம் முன்பு பாய் தலையணையுடன் படுத்து SDPI கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களிடம் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. எய்ட்ஸ் நோய் தடுப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பஞ்ச் பாட்டி என்ற கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இயக்குநர் தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் எய்ட்ஸ் நோய் தடுப்பு குறித்து பொதுமக்களிடம் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதற்காக பஞ்ச் பாட்டி கதாபாத்திரத்தை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். சமூக ஊடகம், வானொலி உட்பட அனைத்து தளங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் என்று தெரிவித்த தீபக், எய்ட்ஸ் நோய் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கான விடைகளையும் ஆன்லைன் மூலமும் கேட்டு தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சார்பாக நம்ம பஞ்ச் பாட்டின்னு போட்டு ஒரு IEC கேம்பெயின், இது மக்களுக்கு எய்ட்ஸ் பொறுத்து ஒரு விழிப்புணர்வும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை பொறுத்து விழிப்புணர்வு பண்ணதுக்காக வேண்டிட்டு பஞ்ச் பாட்டின்னு ஒரு பேரில் ஒரு கேம்பெயின் ஹேஸ் பீன் ஸ்டார்டட். பாட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஒரு கிராண்ட் மதர் ரோலில். ஸோ ஷீ வில் பி கிவிங் அஸ் த எல்டர்லி அட்வைசர்ஸ். ஹத்ராஸ் கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், சாட்சிகளை எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள் என்று அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை CBI அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் விசாரணை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என்றும் வழக்கை உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA போப்டே, நீதிபதிகள் போப்பண்ணா, ராமசுப்பிரமணியம் ஆகியோரை கொண்ட அமர்வின் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சுதந்திரமான, நேர்மையான விசாரணை நடைபெற வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என கோரப்பட்டது. விசாரணையை உச்சநீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு வலியுறுத்தியது. மாநில அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் மோசமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அது நேர்மையான விசாரணையை முறியடிக்கும் நோக்கம் கொண்டதாக உள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டது. காலை வரை பெண்ணின் உடலை வைத்திருந்தால் பெரிய அளவிலான வன்முறை நடைபெற வாய்ப்புள்ளது என்பதாலேயே பெற்றோரை சமாதானம் செய்து நள்ளிரவில் உடல் எரியூட்டப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேச அரசின் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங், CBI விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறினார். மனுதாரர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு வழக்கறிஞர் உதவி தேவைப்படுகிறதா, குடும்பத்தினர் மற்றும் சாட்சிகளை பாதுகாக்க வகுத்திருக்கும் திட்டம் என்ன மற்றும் அலகாபாத் நீதிமன்றத்தில் இதே விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்பன தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச மாநில அரசு மற்றும் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டு வழக்கை 1 வார காலம் ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்தியாவையே அதிர வைத்துள்ள ஹத்ராஸ் நிகழ்வு பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தையே நிலைக்குலைய வைத்துள்ளது. பூல்கரி கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 250 குடும்பங்களில் 5 குடும்பங்கள் மட்டுமே வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எஞ்சிய அனைவரும் பிராமண மற்றும் தாகூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஹத்ராஸ் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக சாதி பிரச்சினை நீடித்து வருகிறது. 1990களின் இறுதியில் வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்த 5 குடும்பங்களுக்கும் பூல்கரி கிராமத்தில் அரசு நிலம் ஒதுக்கியது. அப்படி அரசு ஒதுக்கிய 1/2 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள 3 அறைகள் கொண்ட வீட்டில் ராம் மற்றும் அவரது தம்பி என
4 குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றன. ஊரின் அருகே உள்ள பள்ளிக்கூடத்தில் துப்புரவு பணியாளராக ராம்லால் பகுதி நேரமாக பணியாற்றி வருகிறார். ராம்லாலுக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. நீண்ட தொலைவு பயணிக்க வேண்டும் என்பதால் 3 பெண் குழந்தைகளையும் ராம்லால் பள்ளிக்கு அனுப்பவில்லை. அப்பகுதியைச் சேர்ந்த பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட குடும்பங்களின் நிலை இதுதான். ராம்லாலின் குடும்பத்தில் அதிகம் படித்தது வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த பெண்தான். அதாவது அவர் 5ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். தனது தாயுடன் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி மாட்டிற்கு புல்லறுக்கச் சென்ற அப்பெண் உயர் சாதி ஆண்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். முதுகுத்தண்டு, நாக்கு, கை கால்களில் காயங்களுடன் ரத்தம் சொட்ட சொட்ட வயல்வெளியில் கிடந்த அவரை மீட்ட குடும்பத்தினர் அலிகார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக டெல்லி சப்தர்சங் மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 30ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். அன்றிரவே உடலை ஹத்ராஸ் கொண்டு சென்ற காவல்துறையினர் இரவோடு இரவாக எரித்தனர். செய்யப்பட்டுள்ள 4வரில் ஒருவரான சந்தீப் என்பவரின் குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கும் 10 ஆண்டுகளாக நிலத்தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. உயர் சாதியினர் தாங்கள் கொடுக்கும் பணத்தை கூட தண்ணீர் தெளித்துத்தான் பெறுவர் என்றும் தங்களை விலங்குகள் போலவே நடத்தப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெரியப்பா கூறுகிறார். कैसे हुई हमको तो बाद में हम ड्यूटी कर रहे थे, सफाई काम कर काम अपने मजदूर कर पेट भर रहे हैं गरीब आदमी, और ऊपर से गांव के लोगों ने ठाकुर लोगों ने 12-15 गांव का जो अपना पंचायत समिति बनाई है उनके द्वारा दबाव भी आया होगा, या हमारे धमके हमको रास्ता डर भयभीत हो रहे हैं. मेरा परिवार पूरा भयभीत हो रहा है. हमारे से न्याय चाहिए हमें बस. और हम दूसरे सिटी में हमें गवर्नमेंट जहाँ कहीं शिफ्ट करे 2 जगह का ऑफर किया है, दिल्ली या अलीगढ़. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய காவல்துறையே தங்களது உரிமைகளை பறித்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். तो मैं नहीं विस्तार से बता सकती हूँ क्योंकि घटनाक्रम वाले दिन या उस स्थान पर जगह पर मैं उपस्थित नहीं थी. न्याय के लिए तो बस इतना है हमारा कहना कि सबसे पहले तो हमें जवाब चाहिए कि जिस तरह से अन्याय हुआ है, जिस तरह से रातों रात अंतिम संस्कार किया है, वो क्यों किया है, किसके कहने पे किया है, उसका मकसद क्या है, मतलब क्या है उसका, क्या ये जायज़ है, क्या ये मानव अधिकार के तहत आता है, क्या परिजनों की अनुमति की जरूरत नहीं थी. मट्टी ना मिली, मेरी लड़की के मुंह नहीं देखने मिला, मेरी लड़की को मुंह देखने नहीं मिला. पैर तक पकड़े, मुझे मुंह दिखा दो, आखिरी बार मेरी लड़की का नहीं दिखाया. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட 4வரையும் விடுதலை செய்ய கோரி பாஜகவின் ஆதரவு அமைப்பான அகில இந்திய சத்திரிய சங்கம் உயிரிழந்த பெண்ணின் வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பாஜக முன்னாள் எம்எல்ஏ ராஜபீர் பகலவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பொய் புகார்களின் அடிப்படையில் தாகூர் சமூக இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். अपनी माँ के संग चारा काट रहा था बच्चा उसका, और वो माँ पहुँचाया जैसे पीड़िता के पास देखे हुए बने अलग, तो उसकी माँ बराबर में घास से गिट्टी कर रही है. உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி 2016-2019 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2018இல் 1411 சிறுமிகள் உட்பட பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 4322. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரமே இவ்வளவு அதிகம் என்றால் உண்மையில் எவ்வளவு என்பதை யூகிக்கவே அச்சமாக இருக்கிறது. நடைபெற்று வரும் சிறப்பு புலனாய்வு விசாரணையும் சரி, சிபிஐ விசாரணையும் சரி, தங்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த குடும்பத்தினர் அனைவருமே முன்வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வினுவுடன் ஹாத்ரஸிலிருந்து சுசித்ரா. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் வெளிமாநிலங்களிலிருந்து ஆர்டர் வராததால் சேலம் பட்டு வேட்டி உற்பத்தியாளர்கள் கவலையில் உள்ளனர்.
சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மல்லூர், பனமரத்துப்பட்டி, பொன்னம்மாப்பேட்டை, வனவாசி, வேம்படித்தாளம், ஓமலூர், வலசையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பட்டு வேஷ்டி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டு வேஷ்டிகள், அங்கவஸ்திரம், ஷர்ட் பீஸ் உள்நாடு மட்டுமின்றி தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், கனடா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எனினும் கொரோனா ஊரடங்கு காரணமாக திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படாததால் ஆர்டர் கிடைக்காமல் நெசவாளர்கள் வாழ்வாதாரமின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பட்டு நூல்கள் வராததால் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொரோனா எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து எங்களுக்கு தொழில் முடக்கமாயிடுச்சு. பட்டு தொழில் எதுவுமே பட்டும் வர மாட்டேங்குது, பாவு வர மாட்டேங்குது, எந்த தொழிலும் இது பண்ண மாட்டேங்குது. முதலாளிகிட்ட போய் பாவு கேட்டால் அவங்க பாவு அறுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் பாவு தர்றாங்க. ஒரு பாவுக்கு ஒரு 5000 6000 தான் கூலி. ஒரு மாதத்துக்கு இதை வச்சு நாங்கள் எப்படி நாங்கள் பிழைக்கிறது? ஏன்னா இதனால் ரொம்ப வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிப்பாயிருக்கு. மேலும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்து வழக்கமாக வரும் ஆர்டர்கள் இந்த முறை வரவில்லை எனவும், ஏற்கனவே அனுப்பப்பட்ட வேட்டிகள் விற்பனையாகாமல் தேங்கி உள்ளதாகவும் நெசவாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இங்கே பெங்களூர் வரும், ஆந்திரா வரும், கேரளாலேருந்து எல்லாம் வருவாங்க. வந்து சரக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பண்டிகை நேரத்தில் கும்பல் வந்துட்டால் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. அதனால் முதல்ல சரக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ யாருமே வர்றதும் இல்லை. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதோ அந்த கௌரவம் பாட்டு ஏதோ எங்களுக்கு எல்லாம் ஒரு உதவி பண்ணாக்கா எங்கள் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பார்த்து ஏதோ உதவி பண்ணால் நல்லா இருக்கணும். மற்ற தொழில்களுக்கு நிவாரண உதவி அளித்தது போல நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கும் அரசு நிதியுதவி அளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் திருமலை. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 15 நிர்வாகிகள் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். பாமக மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் ஜி.கே. நாகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் சின்னசாமி மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். எழும்பூரில் தேசிய தன்னார்வ ரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தில் ரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் நாட்டிலேயே ரத்த தானத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் மாநிலம் முழுவதும் 430 பேருக்கு பிளாஸ்மா தானம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஒர்க் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அதிகமாக அது அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமாக பொதுமக்கள் செல்லக்கூடிய மீன் மார்க்கெட் அல்லது பல நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை சில சடங்கு, திருமண நிகழ்ச்சிகள், சம்பிரதாயங்களுக்காக மக்கள் கூடக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த மாதிரியான நோய் பரவல் ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் எந்த விதிகளின் அடிப்படையில் தகரம் அடைக்கப்படுகிறது என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரியங்கா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமது கணவருக்கு அறிகுறியே இல்லாமல் கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக சிகிச்சை மையத்துக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டினார். பின்னர் வீட்டை தகரத்தை வைத்து அடைத்ததாக மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டில் எந்த அடிப்படையில் தகரம் அடைக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். இம்மனு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருப்பூரில் திறந்திருந்த வீட்டிற்குள் தில்லாக சென்ற பெண் ஒருவர் செல்போன் பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி ஷெரீப் காலனி பகுதியில் வாசல் கதவு திறந்திருந்த வீட்டை இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தார். அப்போது திடீரென வீட்டின் உரிமையாளரை போல் அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தடாலடியாக உள்ளே சென்றார். பின்னர் கை நிறைய செல்போன் மற்றும் கிடைத்த பணத்தை எடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த அவர் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றார். இந்த காட்சிகளை கொண்டு நடைபெற்ற விசாரணையில் திருடிய பெண் போலீசில் பிடிபட்டுள்ளார். அவர் KVR நகரை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது.
சிறுமி பாலியல் புகாரில் சிறையில் உள்ள முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நாகர்கோவிலில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் மற்றும் சிறுமியின் தாயார் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜாமீன் வழங்க கோரி நாஞ்சில் முருகேசன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். ஜாமீன் மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி இளந்திரையன் அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முருகேசனின் ஜாமீன் மனு 2வது முறையாக நிராகரிக்கப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை விவசாயிகள் பட்டை நாமம் அணிந்து மண் சட்டி ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கைகளில் திருவோடு ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் காட்டெருமைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தெரு, நேதாஜி நகர், குறிஞ்சி நகரில் தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் காட்டெருமைகள் நடமாடி வருகின்றன. இதனால் அச்சமடைந்துள்ள இப்பகுதி மக்கள் காட்டெருமைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். போதிய ஆர்டர்கள் இல்லாததால் கோவையில் தங்க நகை பட்டறை தொழில் முடங்கியுள்ளது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என வர்ணிக்கப்படும் கோவை தமிழகத்தின் மாபெரும் தொழில் நகரமாகும். கோவை மாவட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்ட நகைப்பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பட்டறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் நகைப்பட்டறை தொழில் பெரும் சரிவை சந்தித்தது. தமிழகத்தில் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் போதிய ஆர்டர்கள் இல்லாததால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தங்க நகை பட்டறை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சொந்த மாநிலங்களுக்கு சென்ற சக தொழிலாளர்கள் இன்னும் பணிக்கு திரும்பவில்லை என்றும் தங்கம் விலை உயர்ந்துள்ளதால் மிக குறைந்த அளவிலேயே ஆர்டர்கள் வருவதாகவும் நகைப்பட்டறை தொழிலாளர்கள் கூறுகின்றனர். முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வேலையே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப பண கஷ்டமாக இருந்தது. 2-3 மாதம் வேலையே சுத்தமாக இல்லை. இருக்கிற கையில் வச்சுருக்கிற பணம் வச்சு அப்படியே செலவு பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்பப்போ யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க, அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி நல்ல வேலை இருந்துச்சு, அதனால் பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த கொரோனா முடிஞ்சு இப்போ இந்த ஒரு 2 மாதமாக வேலை கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. இருந்தாலும் முதல் மாதிரி இல்லை. போதிய வருமானம் இல்லாததால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் நகைப்பட்டறை உரிமையாளர்கள் தங்க நகைப்பட்டறை தொழிலுக்கு அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபலமான இதுங்க. இதை நம்பி தான் ஒரு 2 லட்சம் குடும்ப மக்கள் வாழ்வாதாரத்திற்கு 25,000 பட்டறைகள் இருக்குங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். தங்க நகைத்தொழில் சரியான ஆர்டர்கள் வரல, ஜனங்கள் தங்கம் வாங்கிறதில்ல. அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு 10 பேர் 15 பேர் வேலைக்கு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் போக ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கே சரியான கூலி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இது தளர்வுகள் தளர்ந்தாலும் தங்க நகை வேலை சரியாக வர்றதில்லைங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தங்க நகை தொழில் இன்னும் மேம்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தொழில் முடங்கியுள்ள நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அடுத்த மாதம் முதல் ஆர்டர்கள் அதிகரிக்கும் என நம்புவதாகவும் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். கொரோனா ஊரடங்கால் பல்வேறு தொழில்கள் முடங்கியுள்ள நிலையில் தங்க நகை பட்டறை தொழிலை மீட்டெடுக்க அரசு முன்வர வேண்டும் என்பதே நகைப்பட்டறையை நம்பி பிழைப்பு நடத்துவோரின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களையும் பார்க்கவும்.